அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஆன்மீக ஜோதிடர் கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களே, உழைப்புக்கு உணர்ச்சிக்கும் வேகத்துக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் சுதேச்சை எதிர்த்து போராடி நிற்கக்கூடிய வல்லமை பெற்ற ராசினார் செவ்வாய் உங்கள் ஜென்மத்திலே இருக்கிறார். செவ்வாயின் ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு நல்லபடியாக கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அந்த கிரகங்கள் செவ்வாயின் ஆற்றலை நன்கு பயன்படுத்தி தனக்கு சாதகமாக்குன்னு காலம் இத்தனை காலமாக இருந்தது. உங்களை அப்படியே திராட்டில் விட்டுருவாங்க. அதுதான் வழக்கம். இந்த நிலைமையெல்லாம் மாறி உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு முத்தாய்ப்பாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுடைய சம்பந்தப்பட்ட களத்திரமானது கும்பத்தில் இருக்கார். அந்த பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. உங்களுடைய சம்பந்தப்பட்ட சுக்கிரன் தான் சுகஸ்தானத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால ஒரு பார்வை கிடைக்கிறது. செவ்வாய் தொடர்பு கொள்ள முடிகிறது. அதனால் உங்களுக்கு அமைதியான சந்தோஷமான தெளிவான நிம்மதியான ஒரு போக்கு தென்பு அமைப்பு உண்டாகி பகை மறந்து உறவுகள் மனக்கசப்பு விட்டு எல்லாம் அனுகூலமான நிலையில் அமைந்திருக்கிறது. இது பொற்காலமான மாதம். வெளி உலகத்தெல்லாம் இப்படி இருக்கிறது. நாட்டு நடப்பு சரியானபடி இல்லையே. ஒரே கலவரங்களும் பிரச்சனைகள் எல்லா காலத்துலேயும் உண்டு. இந்த பிரச்சனைகளுக்கு நீண்ட காலம் இல்லை ஒரு பிரச்சனைகளுக்கு இந்த முடிவு ஒரு தெளிவு முடிவு வரணும் இல்லையா? அரசியல் வட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நாடு சுபிட்சமாக இருக்கணும்னா ஸ்திரமான அரசுகள் வரணும். வல்லமையில் அதுக்கு நல்ல அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டிவாக செயல்படக்கூடிய காலமாக இருக்கணும். நாடு வீடு நம் மக்கள் என்ற உணர்வுகள் பொங்கி நாட்டுக்காக விசுவாசம், வீட்டுக்காக விசுவாசம், குடும்பத்துக்காக விசுவாசம், எல்லாத்துக்கும் விசுவாசத்துக்கு கூடிய காலத்தை ஒரு பகவான் நவகரங்கள் வாயிலாக பகவான் செயல்படுத்துகிறான். நம்ம மூக்கு நுழைக்காத வரைக்கும் நல்லது. நம்மளுடைய செயல்பாடு கருமத்தை செய்யக்கூடிய செயல்கள் செய்யக்கூடிய ஜீவனம் செயல்படி நம்ம உறவுகளை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி செயல்பட்டோம் அது பண்ணிருந்தால் தானே நாடும் வீடும் முன்னேறும். அதை விட்டு அதிக பிரச்சமாக நம்ம மூக்க நுழைச்சி ஏதாவது சொல்ல போய் வீணான இல்லங்கள் வரும். அது செவ்வாயின் குணங்கள் எப்போதுமே எல்லாமே சரிதான். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுதான்னு சொல்லிடுவார். அது முன்ன பின்னா போய் வில்லங்கத்தில் போய் முடியும். இதெல்லாம் கொஞ்சத்தை நீங்கள் தவிர்க்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் தொழில் வரைக்கும் கவனித்து கொள்ளுங்கள். வார்த்தைகளை உதிர்க்கும் போது எச்சரிக்கையாக உதிர்க்குங்க. இது நான் திருப்பி சொல்கிறது காரணம், செவ்வாய் மாத கடைசியில் சனி குரு கேதுவோட ஜாயின் பண்ண போகிறார். அதனால் வரக்கூடியது சனியோட உறவுகள் கொள்ளும்போது கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படும். ஆனாலும் சனி செவ்வாய் சேர்ந்திருக்கும் போது பிரச்சனைகள் தவிர்க்கக்கூடிய காலமும் இருக்கும். பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டு காலமாக இருக்கும். எல்லாமே பயந்து போக முடியாது. சத்திரியன் எப்போதுமே பயந்துருந்தான்னா நாடு காலியாகிடும். அதனால் சத்திரியனை பொறுத்த வரைக்கும் வீரத்தோடு இருக்கணும். ஸோ அந்த செவ்வாய் வீரத்து சம்மந்தப்பட்ட ஒரு தன்மை உணர்னால எதுக்கு போராடணும் அதுக்கு போராடினா போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம நல்லதா கெட்டதா உண்மையிலேயே நல்ல வாழக்கூடியதா நாட்டுக்கும் வீட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்படுதா என்று பார்த்து செயல்பட்டாலே போதும். அது மாதிரி ஒரு நிலைப்பில் நீங்கள் அமைச்சு கொள்ளுங்கள். ஸோ இந்த அரசியல் வட்டாரத்திலும் சரி அரசாங்கத்திலும் அமைச்சர்களும் சரி உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும் காலம் இந்த மாதம். நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நல்லபடியாக சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மேலேந்து வாருங்கள். அதுவே உங்கள் உழைப்புக்கு உயர்வு தரும். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கொஞ்சம் கோபதாங்கள் இல்லாமல் இனிமை கலக்கூடிய மாதமாக இருப்பதால் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கீழே டவுன் இறங்கி உணர்வுகளை அனுபவித்து பங்கிட்டு கொள்ளுங்க, அனுபவிங்க. உறவுகளோட குற்றம் குறையை பார்க்காம குழந்தைகள் நலம் வேணுங்க, ஆரோக்கியமாக இருக்கும். அவர்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு தன்மையாக இருக்கும். நல்ல விளையாட்டார்வம் கலையார்வம் எல்லாத்துக்கும் நீங்கள் பங்கு கொண்டு அவங்களை உற்சாகப்படுத்துங்க. கல்வி விஷயத்துலையும் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். தொழில் விஷயத்தில் என்கரேஜ் பண்ணுங்கள். தொழில் படிப்பு எந்த படிப்பு இருந்தாலும் குழந்தைகள் முன்னேற்றத்துக்கு முதலிடம் கொடுங்க. அவங்களை எல்லாம் வெளியில் அழிச்சின்னு போய் கொண்டதுக்கு எல்லா நல்ல காரியம் செயல்காலத்து எல்லாத்துக்குமே உறவுகள் கலக்கக்கூடிய எல்லா காலத்தையும் அழிச்சின்னு போங்க. அவங்களை அதிகமாக ஈடுபடுத்துங்க. வெளிவட்டாரத்தில் நண்பர்களை பார்க்கக்கூடிய பார்க்கும்போது எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. ஸோ அதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் கால அளவு இப்போது உங்கள் குடும்பத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடிய காலம் அமைப்பு வந்திருக்கிறது. ஜீவனம் தொழில் அது இது சம்பாத்தியம் என்ற காலத்தில் இருந்த நீங்கள் இனிமேல் வெளிவட்டாரத்தில் இந்த பகை உணர்ச்சி போராட்டங்கள் சமாளி 4 காசு சம்பாதியில் போதும் நாருது. அது
புட்ட பணம் கிரெடிட் ஃபீஸு இருக்குது, பணம் புட்டது வரமாட்டேங்குது, திருப்பி வரமாட்டேங்குது, போட்ட மாதிரி எடுக்க முடியல என்ற காலெல்லாம் மாதிரி தொழிலுக்கும் உங்களுடைய அர்த்தங்களுக்கும் உங்களுடைய வியாபாரங்களுக்கும் ஏற்ற அமைப்பு அமைந்திருக்கிறது. நிலங்கள்லாம் வீடு வாங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விற்றுருந்தோமே கொண்டிருந்தோமே இதெல்லாம் வில்லங்கமாக கொண்டு விட்டுறதா. இப்போ நம்மளுடைய சொத்து வாங்கினதே நான் வில்லங்கமாக போடுவேன், நாளைக்கு எப்படி வியாபாரம் பண்ணுறது, என்ன பண்ணுறது, விலைவாசி அந்த இதுக்குன்னு பார்த்து நிலம் குறைஞ்சி போயிடுறதே, நம்ம போட்ட பணம் எடுக்க முடியல, கொள்ள இந்த அப்படியே வேண்டாம். உரிமையாளருக்கு நல்ல உரிமை நிலம் உண்டு, உங்களுக்கு அந்த தொழில் பொறுத்தவரையும் நல்லதாக நடக்கும் என்று கூறி குற்றம் குறை வில்லங்கள்லாம் நீங்கி தொழில் நன்னா இருக்கும். அதனால் இந்த எந்த வியாபாரம் நன்னா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்கள் வியாபாரம் நன்னா இருக்கும். உத்தியோகத்தில் அனைத்து ஜீவனத்துங்களும் எல்லாம் நன்னா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அதிகம் ஈடுபடுங்க. பிரச்சனையின்றி நீங்கிய காலமாக இந்த பொற்காலம் திகழ்ன்னு சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.